சார். அஸ்ஸலாமு ஸ்கிரீன் வந்தீங்களா? என்ன ஓம் சார் சார். வந்தா சலாம் சலி பேசணும் முதல்ல. என்ன சார் எத்தனை பக்கம் போதணும்? அரமான் ஷாக்கூருக்கு இன்னும் ஒரு கிளாஸும் எடுக்க வேண்டி இருக்குது. ஏன்னா ஒரு 2 கிளாஸ் மிஸ் ஆனது ஒன்று தான் நடக்குதா காலப்போக்கில் எப்படி சரி ஒரு டேட்டுக்குள்ளால நீங்க எத்தனை மணிக்கு ஃப்ரீ ஆகுறீங்க? உங்களை மதரசா அவுட் வந்து 6க்கா 5:30க்கா? அரமான் ஷாக்கூர் நீ மதரசா அவுட் வாரது 5:30க்கா 6க்கா 6:30க்கா? 5:30. அப்போ 6:30க்கு 5:30க்கு வந்தா 5:30 கிளாஸ் போடல. 6:30ல இருந்து டைம் ஒன்று போடல வேணா. தம்பி அப்படித்தானே? தம்பி வேணா மதரசா போறா இல்லாட்டி ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போறாரா? மதரசா போறேன். மதரசா போறேன். அப்ப அவருக்கும் இன்ஷால்லா 6:30 தான் டைம் போடலுமா? அப்படித்தானே? ஸ்கூல் இல்லாத நாளையிலயா? ஸ்கூல் ஆஹா இல்ல நாள்ல சார். ஆஹா ஆஹா ஆஹா. சரி. ஹைர் ஓகே பிஸ்மில்லா. எத்தனை பக்கம் போதும்? 168ஆம் பக்கம். 168. ஓகே, சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சூரோட பெயர் சூரத்துல் அஅராஃப். வசனம் 148. 148. ஓ. சரி ஓகே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتخذ قوم موسى من بعدهم من حليهم பிழை عجلا. பிழை பிழை பிழை. கவனம் கவனம். இது பெரிய போல ஓடப்படாது. எழுத்த கவனமா பாருங்க. அதுக்கு பிறகு ஓடுறதா واتخذ நின்று போறதான்னு பார்க்கணும். நீ ஓடதான் பாக்குறீங்க, எழுத பார்க்க முடியாது. சரியா பாருங்க பிள்ளை. واتخذ قوم موسى من بعده من حليهم عجلا جسدا له خوار. ألم يروا أنه لا يكلمهم ولا يهديهم سبيلا اتخذوه وكانوا ظالمين. ولما سقط في புலை புலை أيديهم புலை. ரெண்டாவது பேர சுகி தேண்டா ஓதுறது. எல்லாம் தலையில தான் போகுது. சுகி தேண்டா ஓதுற அரமான் ஷகோர். ولم ولما سقط في أيديهم ورأوا أنهم قد ضلوا قالوا لئن لم يرحمنا ربنا ويغفر لنا لنكونن من الخاسرين. நேட உச்சரிப்பு எடுக்கணும். ரெண்டாவது இன்னொரு ரூல் சொன்னா சொல்லிங்கனே. ஒரு வசனத்துல முக்கியமான பெரிய பிற ஒன்று வந்துச்சு என்றால் அந்த வசனத்தை முழுமையா ஓதிட்டு திரும்பவும் ஒரு முறை ஓதிட்டு தான் அடுத்தது போகணுமா? சரி சார். மறக்கப்பட்ட ரூல்ஸ். அது எவ்வளவு பெரிய வசனமா இருந்தாலும் பிள்ளைண்டு வந்துட்டு சொன்னா கட்டாயம் அந்த வசனம் ரிப்பீட் பண்ணப்பட வேண்டும். அதுக்கு இது போல சொல்ல வைக்கப்படாது. சரி, நான் இந்த வசனத்தை ஓதவா அல்லது நான் சொல்லிக்க போற ஓதுங்கன்னு சொன்ன போற ஓதுறது அப்படி கூடாது. நீங்களாவே ஓதுங்க. சரி சார். ஆஹ் ولما سقط في أيديهم ورأوا أنهم قد ضلوا قالوا لئن لم يرحمنا ربنا ويغفر لنا لنكونن من الخاسرين. என்று வரையில அது எப்படி வரணும்? பிர்லனா. அப்ப ஏன் மாறுது? என்ன பிரச்சனை? இப்ப எல்லாம் தெரியும், ஆனா ஓத கஷ்டம். அழகா தெரியுது தான் வரணும். அப்ப ஏன் ஓத போக்கால் மாறுது? இங்கதான் பிரச்சனையே. அதான் ஆபத்து, பெரிய ஆபத்து.
திருப்பி சரி ஓதுங்க. சார். ஆ ولما سقط في أيديهم ورأوا أنهم قد ضلوا قالوا لئن لم يرحمنا ربنا ويغفر لنا لنكونن من الخاسرين. ولما سقط في أيديهم ورأوا أنهم قد ضلوا قالوا لئن لم يرحمنا ربنا ويغفر لنا لنكونن من الخاسرين. ولما رجع موسى إلى قومه غضبان أسفا قال بئس ما خلفتموني من بعدي أعجلتم أمر ربكم وألقى الألواح وأخذ برأس ஆஜில்தும் أخيه. வரக்கூடாது. ஏவும் ஆவும் மிக தெளிவாக வேறுபடுத்தி தெளிவாக ஓதணும். ஆஜில்தும் 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 என்று போகக்கூடாது. ஆஜில்தும் ஆஜில்தும் வேற வேற ரெண்டு கவனமா உச்சரிக்கும். أعجلتم أمر ربكم وألقى الألواح وأخذ برأس أخيه يجره إليه قال ابن إن القوم استضعفوني وكادوا يقتلونني فلا تشمت بي الأعداء ولا قال ابن إن القوم استضعفوني وكادوا يقتلونني فلا تشمت بي الأعداء ولا تجعلني مع القوم الظالمين. ولما رجع موسى إلى قومه غضبان أسفا قال بئس ما خلفتموني من بعدي أعجلتم أمر ربكم وألقى الألواح وأخذ برأس أخيه يجره إليه قال ابن إن القوم استضعفوني وكادوا يقتلونني فلا تشمت بي الأعداء ولا تجعلني مع القوم الظالمين. قال رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. إن الذين اتخذوا العجل سينالهم غضب من ربهم وذلة في الحياة الدنيا وكذلك نجزي المفترين. والذين عملوا السيئات ثم تابوا من بعدها وآمنوا إن ربك من بعدها لغفور رحيم. ولما سكت عن موسى الغضب أخذ الألواح وفي نسختها هدى ورحمة للذين هم لربهم يرهبون. நிறைய இடங்கள்ல واختار அகது موسى. அகதுன்னு வருது. என்ன பிரச்சனை? அகதோட سر சவுண்ட் பேசுறது கேக்குதா? سر நிறைய இடங்கள்ல அகது அகது அகதேண்டு மாறுது. என்ன பிரச்சனைன்னு கேக்குற போதும். அகத அகத என்று மேலே போகுது. இத்தகது அகத என்று இந்த பக்கத்துக்குள்ள 3 இடத்துல வந்துச்சு. 3 இடத்துலயும் அவதானிச்சால் 3லயும் அகதன்னு தான் சவுண்ட் கேக்குது. நாக்கு மேல போயிட்டு படக்கூட பட்டதான் பிரச்சனை. மேல் பல்ல போயிட்டு பட்டா தான் தேட சவுண்ட் வர. நாக்க கீழே வச்சுக்கணும். மேலுக்கு தூக்கினாலும் படாம ஓதுவோம். விளங்குதா? சரி சார்.
سكت عن موسى الغضب أخذ الألواح. சார் இப்ப நான் என்ன ஓதுங்க. 153 வசனம் இருந்தவரை இல்ல இல்ல வளமா சக்கத்தை ஓதுங்க, பிரச்சனை இல்லை. செகண்ட் 154 வசனத்தை ஓதுங்கோ. ஆனா இதுக்கு பின்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இப்ப அடுத்து பெரியகளே கேட்பேன். அதான் பலப்படுத்தி ஞாபகப்படுத்தி அந்த மாதிரி சரி ஏதாவது வார சார். இடங்கள்ல கொஞ்சம் கவனமா போகணும். இதுக்காக நிறைய இடங்கள்ல வருது, கவனம். ولما سكت عن موسى الغضب أخذ غضب இல்ல, الألواح எங்க கதபாண்டு மூசல் கதபு கதபு. ولما سكت عن موسى الغضب أخذ الألواح وفي نسختها هدى ورحمة للذين هم لربهم يرهبون واختار موسى قومه 70 رجلا لميقاتنا فلما أخذتهم الرجفة قال رب لو شئت أهلكتهم من قبل திருப்பி போதுங்க. وإياي பலம்மா இருந்து வாங்க, பலம்மால இருந்து فلما أخذتهم الرجفة قال رب لو شئت أهلكتهم من قبل وإياي أتهلكنا بما فعل السفهاء கால منا சுபஹான் ஆகிக்குது. ஷீனா வந்துக்குது, கால சுபஹான்னு போகுது. கால சுபஹா இல்ல, கவனம். கால சுபஹா சீன். أتهلكنا بما فعل السفهاء منا إن هي إلا فتنتك تدل بها من துதில்லு تشاء பல, துதில்லுங்கிறது وتهدي டால் சவுண்ட். துதில்லு அது சரியா ஃபுல்லா வாய் ஃபுல்லா வரணும். تضل துதில்லு என்ன துதில்லு தாலா வந்துக்குது. إن இல்ல هي إلا فتنتك تضل بها تضل ضاد. إن هي إلا فتنتك تضل بها من تشاء وتهدي من تشاء أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين واكتب لنا في هذه الدنيا கடைசி வசனம் எப்படி தெரிய போகுது? கடைசி வசனத்துக்குள்ள 3-4 விஷயங்கள் கொலை வந்திருக்குது, தவறு விடப்பட்டிருக்குது, மிஸ்டேக் ஆகிக்குது, எல்லாம் நடந்துக்குது. واختار موسى قومه 70 رجلا لميقاتنا இதுல ولما கமெண்ட்ல போடு. ஏன் கௌமஹுவ நீட்டுறது அவ்வளவு அவசரமாகிக்குது? தாவ நீட்டினீங்க, மூச மீம நீட்டினீங்க, சீன நீட்டினீங்க. இதுகளை விட ஏன் அந்த கௌமஹுல நீட்டுறது? கௌமஹு நீட்டப்படும் தெரியுமா? அது மத்தி என்ன மாதிரி தெரியுமா? அது மத்து சிலா படிச்சுக்கிறீங்க, ஞாபகம் வைக்குதா? سر அப்ப ஏன் அது நீட்டால வருது இல்ல? என்ன அவசரம் எனக்கு விளங்கும். அது முதல்ல என்ன பிரச்சனை? நீட்டுற தேவையில்லையா? நீட்டுறது அவசரமா அல்லது ஓடணுமா? என்ன பிரச்சனை? அடுத்த இடங்கள் நீட்டது போல வக்தர மூஸ சப்இ லிமீகாத்தின எல்லாம் நீட்ட பாடுற அந்த மாதிரி ஏன் கௌம நீட்டப்படுறது இல்ல? தெரிய மாட்டீங்கன்னா என்ன ஏன்னு தெரியாது அப்படியா?
நீங்க ஓதுற நேரத்துல இதுக்கு பின்னால மிக கவனம் ஆயிக்க வேண்டிய இடம் தெரியுமா? இந்த மாதிரி இடம் தான். உங்களுக்கு அறியாம நீட்டுப்படாம விடுபடுதானே, அப்ப அதுல நீ கொஞ்சம் கவனம் ஆயிக்கணும். இந்த மாதிரி இடங்கள் ஹூ என்ற இந்த மாதிரி இதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல நான் திருத்தினேன். ஸ்டார்டிங் பாருங்க, முதல்ல வசனம் பாருங்க, எங்க திருத்தினேன்? இல வலம்ம ரஜா மூசா இல إلى رب قومه. திருத்தின ஞாபகம் இருக்குதா? பாத்தீங்களா? திருத்தினா இல்லையா? திருத்தினீங்க. அப்போ அப்போ விளங்கணும். நான் எதுல கூட பிள விடுறேன்னுங்கிறத ஏன்ட்ட கேட்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிளம் கேளும். ஹால நிறைய பிரச்சனை வருது, ஹா கடைசியில வர நேரம் நீட்டு படுறது போத மாட்டேங்குது. அப்ப அந்த பிரச்சனையை பாத்துக்கணும். அடிக்கடி இந்த பிரச்சனை ரிப்பீட் ஆகப்படாது. அதான் நான் இப்ப இந்த கொஸ்டின் பண்றேன்னு சொன்னா இதே பிரச்சனை பல முறை வருது. ஒரு பிழை ஒரு முறை வாரது தவறுதலா வருது, மிஸ்டேக் ஆகி வந்துருன்னு சொல்லலாம். அதே பிழை அடிக்கடி வருதுன்னு அர்த்தம் என்ன? அது உங்களோட பிராக்டிஸ்ல இருக்கிற பிரச்சனை. நீங்க அதுல அந்த இடங்களை சரியா பாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். அதை நீங்க பார்க்கணும். விலைதான பிரச்சனை என்னன்னு சொல்லி ஹவு மஹூ நீட்டினது போதாது. واختار موسى قومه 70 رجلا قومه 70 قومه قومه 70 அப்படி போகக்கூடாது. அந்த ஸ்பீடு போகக்கூடாது. அது போல போதும் பாபு. واختار موسى قومه 70 رجلا لميقاتنا فلما أخذتهم الرجفة قال رب لو شئت أهلكتهم من قبل وإياي أتهلكنا بما فعل السفهاء منا إن هي إلا فتنتك تضل بها من تشاء وتهدي من تشاء أنت ولينا فاغفر لنا وارحمنا. فاغفر لنا فر தான் வருது. أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. இதுல இருக்கிற பிரச்சனை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வருமான் ஷகூல்? ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். எங்கட கண்ணுட ஸ்பீடுக்கு எங்கட வாய் போதாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்கட கண்ணுட ரீட் பண்ற ஸ்பீடுக்கு எங்கட வாய் என்ன செய்யாது, பிராக்டிஸ் பண்ணாது. அப்படி பிராக்டிஸ் பண்ணினா எக்கச்சக்கமான கொலை வரும். இந்த வார பிழைகள் நிறைய பிழை அப்படிதான் வருது. இப்ப நீங்க கண்ணால ஸ்பீடா ஓதிட்டு போறீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட வாயை நீங்க எடுக்க பாக்குறீங்க, ஆனா அது வாய் வருது இல்ல, பிழையா தான் வருது. உதாரணத்துக்கு வகு என்று பகு என்று அந்த கைனிக்கு தானே அது வல்லினமான எழுத்து. அப்ப நாங்க அதை தடிப்பமா ஓதுவோம். அதுக்கு அடுத்தெழுத்து வர்றது மெல்லினமான எழுத்து. அப்போ அதுக்கு இடையில் நாங்க என்ன செய்யணும்? எங்கட வாயிட உச்சரிப்புட வடிவத்தை பெட்டனை நாங்க மாத்தணும், மெல்லினதுக்கு மாத்தணும். தேதி திருப்பி என்ன செய்யறோம்? திருப்பி வல்லினதுக்கு மாத்திரம். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செகண்ட் கணக்கு வித்தியாசத்துக்குள்ளால எங்கட வாய்க்குள்ள நடக்கிற வேலைகள். நீங்க இதை என்ன செய்றீங்க? இந்த செகண்ட் கணக்குல செய்ய வேண்டிய வேலைய மில்லி செகண்ட் கணக்கு டைம்ல கொடுத்து செய்யலுமா? செஞ்சா பிள்ளைதான் போகுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த இடங்கள்ல நாங்க நிதானமாகித்தான் எங்கட வாயங்களை கொண்டு எடுத்துக்கணும். அந்த டோன், எங்கட டோனை எங்கட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி, நான் சொல்றேன் ஸ்லோவா ஓதுங்கன்னு சொல்லல, அந்த இடத்துல நாங்க ஸ்லோவாக இல்லைன்றால் எங்களோட உச்சரிப்பு வாயால சரியா வராது, பிழையத்தான் வருது. இதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. நான் இந்த சொல்ற இந்த கான்செப்ட இந்த ரெக்கார்டிங்கும் சூறாட அந்த பக்கத்தை ஃபுல்லா கேட்டு பாருங்க. நீ எந்தெந்த இடங்கள்ல பிழை விடுறீங்களோ அந்தந்த இடங்கள் என்ன நடந்துக்கின்றதை பாருங்க. ஒரு இடத்துல ஓது நீங்க எங்க அது கதபன்னு சொல்லி இந்த பாருங்க, வலம்ம சகத மூசல் கதபன்னு போனீங்க. ஏன்? உங்களோட கண் பார்த்தது ஃபாஸ்ட், வாயால கைனுக்கு மேல பதஹ துணிக்குது, பாதுக்கு மேலேயும் பதஹ துணிக்குது. எனவே அடுத்த ஆட்டோமேட்டிக்கலா பாக்கு பதஹ துணிச்சு பெய்துட்டு அங்க அகதை எல்லாம் பதஹ துணை பெய்துடும். விளங்குதா பிரச்சனை? நான் என்ன சொல்றேன் விளங்குதா அருமான் கொடுக்கு. எனவே எங்க கண் பார்வையிட ஸ்பீட் உங்களோட கூடுதலா இருக்கிறது. நீங்க கண்ணால ஸ்பீடா ஓதுறது ஒட்டோவா உங்களோட ஓதல்ல பெரிய கொலைகளை கொண்டிருக்குது.
சரி, இன்னைக்கு ஓதின இந்த பக்கத்துல எந்த வசனம் ரிப்பீட் பண்ணாம சரியா ஓதின இந்த வசனம் பத்தி நினைக்குது? புதிய எத்தனை ஒரு வசனம் வசனம். நிக்குது? ஆ? 1 ரெண்டு மில்லியன் மூணு சொல்றது போல, வசனம் இருக்கு. 1 மில்லியன் சொல்றது போல சரியா ஓதிக்கினி. நான் எல்லாத்தையும் போல சொல்லல, அடிப்படையில ரெண்டு பிழை மூணு கூட. வசனம். ஆ? 2 3 வசனம். 2 அல்லது 3, 151 எடுக்கலாம். அதோட சேர்த்து 153 எடுக்கலாம். ஆ? மத்த எல்லாத்துலயும் மாதிரி மிஸ்டேக் வந்து இந்த சரி வராது. ரஹ்மான் ஷுக்கூர், இது பெரிய பிழை. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு எல்லாமே அழகா ஸ்டைல ஓத தெரிஞ்சு இந்த ஸ்டைல்ல பிழை வருதுன்னா பிரச்சனை. இந்த பக்கம் திருப்பி போதுமா? இந்த சரி பக்கம் சார். திருப்பி போதணும். உங்களோட கிளாஸ் பெரும்பாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஃப்ரைடே போடி அவருடைய சாட்டர்டே ஃப்ரைடே அவங்களோட தம்பிதான் ஃப்ரைடே ஆகிக்குமே. 2 பக்கத்தை எனக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். 2 பக்கம் நான் கேட்பேன் எப்படியும். இந்த பக்கமும் அடுத்த பக்கமும் ஒரு பக்கத்துக்குள்ளால ஆக கூடினது 3 வசனங்களை ரிப்பீட் பண்ணி ஓதலாம். எப்படி? 3 ஒரு வசனங்கள். பக்கத்துக்குள்ளால 3 வசனங்களை ரிப்பீட் பண்ண 4ஆவது வசனம் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நான் பக்கத்தை திருப்பி ஓத வைப்பேன், செய்ய வழியில். இப்ப உங்களுக்கு சரி தெரியும் சார். நீங்க எப்ப திருப்பி ஓதணும்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஒரு வசனம் கொண்டு எப்ப நீங்க திருப்பி ஓதணும்னு தெரியும், தெரியுதானே? ஓம் சார். அப்ப அந்த அதுக்கு வழி வைக்காம நீங்க ரெடி ஆயிட்டு வரணும். சரி சார். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.